சார் மேனேஜர் சார் தேங்க்ஸ். இந்த சட்டம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் சட்டத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், சட்டத்தை பற்றிய ஒரு அப்டேட்ஸ் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இது மாதிரி வெபினார் செஷன்ஸ் நடத்தப்படுது. நம்ம சிவகங்கை மாவட்ட அமர்வு நீதிபதி அம்மா அவர்கள் சொல்லியதன் பேரில் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டை தொடர்ச்சியாக ஒவ்வொரு புதன்கிழமையும் நடத்திட்டு இருக்கிறோம். ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டை பற்றி ஒரு முழுமையாக கற்றுக்கொள்வதற்காக தொடங்கிய பயணத்தில் நாம் இன்றைக்கி 2வது கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சங்கிறது ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு. எல்லா அட்வொகேட்டுக்குமே ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டுங்கிறது என்னங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் இப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. 2018 ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட் அடிப்படையில் எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் நம்மளுடைய நடைமுறையில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி முழுமையாக பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் இப்போ 2018 வந்திருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி செக்ஷன் 9லேருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் தான் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸை பற்றி பேசுது. இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃபை பற்றி ஒரு சின்ன விளக்கம். ஜெரிமி பென்தாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கில தத்துவ ஞானிட்ட சட்டம்ங்கிறது எப்படி இருக்கணும், சட்டம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அப்போ அந்த ஆங்கில தத்துவ ஞானி என்ன பதில் சொன்னாருங்கிறத நான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அந்த ஜெரிமிங்கிற ஆங்கில தத்துவ ஞானி சொன்ன விஷயம் எவையெல்லாம் என்னுடையதாக இருக்கிறதோ அதை உறுதி செய்வதாக சட்டம் இருக்க வேண்டும். என்னென்ன பொருட்கள் என்னிடம் இருக்கிறதோ அது எனக்கு உரியவை என்பதை உறுதி செய்வதாக சட்டம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரியில் விளக்கத்தை கொடுத்தாரு. சரி, உங்களுடையதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை மாற்று நபர் யாராவது அபகரிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த சட்டம் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு கூடுதலாக கேள்வி கேட்டாங்க. அப்போ அந்த தத்துவ ஞானி சொன்னார், என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை யாராவது அபகரித்து விட்டால் மாற்று பொருள் அதற்கு சமமான ஒரு பொருளை என் மீது சட்டம் திணிப்பதாக இருக்கக்கூடாது. அப்படி சமமான ஒரு பொருளை எனக்கு வழங்குகிற பட்சத்தில் நான் ஆட்சேபனை செய்யலைன்னா கூட, எனக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை என்றாலும் கூட, எனக்கு அபகரிப்பு செய்யப்பட்ட அதே பொருளை தான் தரணுமே தவிர மாற்று பொருளை தரக்கூடாது அப்படின்னு சட்டத்தை பற்றிய ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் எனக்கு சொந்தமான பொருள், அதை உறுதி செய்வதாக சட்டம் இருக்கணும். என்னுடைய பொருளை யாராவது அபகரிச்சிட்டாங்கன்னா அதே பொருளை மீட்டு தரக்கூடியதாக சட்டம் வலுவுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டுங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. குறித்த வகை பரிகாரத்தை பெறுவதற்காக இந்த சட்டம். இந்த சட்டத்தை பற்றி இன்றைக்கி இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு குயிக் லுக்கு பார்க்குறதா இருந்தால் செக்ஷன் 10, 14, 14A இதெல்லாம் ஒரு முக்கியமான செக்ஷன். எப்போ ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வழங்கப்பட முடியும், இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வாதிக்கு எந்த சூழ்நிலையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சட்டப்பிரிவு 10 சொல்லுது. சட்டப்பிரிவு 10ல் 2018 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அதை நாம் பின்னால் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் எந்தெந்த சூழ்நிலையில் கிடைக்காது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சட்டப்பிரிவு 14ல் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதே மாதிரி நாம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 45க்கு கீழே எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கிறத பற்றி பார்த்துருக்குறோம். கையெழுத்து நிபுணருக்கு அனுப்புறதெல்லாம் நம்ம அந்த செக்ஷன் 45ல் பார்த்துருக்குறோம். இப்போ அதே மாதிரியான ஒரு சட்டப்பிரிவை ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டில் 2018 அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்த்துருக்குறாங்க. அப்படி புதிதாக சேர்க்கப்பட்ட சட்டப்பிரிவு செக்ஷன் 14 கேபிட்டல் A.
இந்த கேபிட்டல் ஏ செக்ஷன் 14 என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது அந்த வழக்கில் தீர்வு காண வேண்டிய பிரச்சனைகள் தொடர்பாக எக்ஸ்பர்ட்ஸோடைய ஒப்பீனியன் அறிக்கை தேவைப்பட்டதுன்னு சொன்னால் நீதிமன்றம் ஒரு நிபுணரையோ ஒரு எக்ஸ்பர்ட்டையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எக்ஸ்பர்ட்ஸையோ என்கேஜ் பண்ணலாம். இது புதுசாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் யாருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது? இந்த சூட்டை ஃபைல் பண்ணுறதுக்கு வாதியாக யாரெல்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சட்டப்பிரிவு 15 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி யாரெல்லாம் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்க முடியாது அப்படிங்கிறத பற்றி சட்டப்பிரிவு 16 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு யாருக்கு எதிராக ஃபைல் பண்ண முடியாது அப்படிங்கிறத பற்றி விரிவாக சட்டப்பிரிவு 19 சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஆக்டில் இருந்த செக்ஷன் 20 முழுமையாக நீக்கம் பண்ணிட்டு 2018 செக்ஷன் 20 முழுமையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு, புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு புது ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏயும் பியும் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பி அந்த ஒப்பந்தத்தில் சொன்ன மாதிரி செய்யறதுக்கு முன் வரலை. இப்போ ஏ என்ன செய்யலாம்? சூட்டு ஃபைல் பண்ணலாம். இன்னொரு ரெமிடி சிங்கிறவரை என்கேஜ் பண்ணி அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றிக்கலாம். அதாவது பி எதை செய்யாமல் விட்டாரோ அதை சிங்கிற நபரை வச்சு செஞ்சு முடிச்சுக்கலாம். அப்படி செஞ்சு முடித்ததுனால ஏற்படக்கூடிய கூடுதல் செலவுகளை பி கிட்ட கேட்டு சூட்டு ஃபைல் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் அந்த செக்ஷன் 20 புதுசாக சொல்லப்பட்டிருக்கு, சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி செக்ஷன் 20A 20B 20C அப்படிங்கிற 3 பிரிவுகள் புகுத்தப்பட்டிருக்கு 2018. இதெல்லாம் என்னன்னு சொன்னால், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் கான்ட்ராக்ட் ரிலேட்டிங் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டு இப்போ ஒரு ரோடு போடுறாங்க தேவக்கோட்டையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு. அந்த சாலையை ஒரு ஒப்பந்ததாரர் சாலை அமைக்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் வழக்கு ஏற்பட்டு நீதிமன்றத்தில் ரொம்ப நாள் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருந்ததுன்னு வைங்க, அந்த ரோடு போடுற வேலை பாதிக்கப்படும், ரொம்ப காலதாமதமாகும். வழக்கு முடியறதுக்குள்ளே அந்த செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் என்னென்னங்கிறதையுமே சட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்ல முடியும். எதையெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன், ஆயில் பைப்லைன், அப்புறம் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன், இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதேமாதிரி 4வதாக டெலிகம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகளையுமே சீக்கிரமாக முடிக்கணுங்கிற நோக்கத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் கொண்டு வந்திருக்காங்க. 5வதாக கடைசியாக உள்ள விஷயம், மொத்தம் 5 விஷயந்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. அதில் 5வதாக சொல்கிறது சோசியல் அண்டு கமர்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த பிரிவுக்கு கீழே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல்ஸ், டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதை மாதிரி நிறைய பட்டியலை இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் கடைசியாக பட்டியல் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த பட்டியலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எவைங்கிறது சொல்லியிருக்கு. இப்போ இந்த இந்திய தேசத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படணும்னு சொன்னால் நிறைய ஸ்கீம்ஸை வேகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. காலதாமதம் ஏற்படுவதை தடுக்கிற நோக்கத்தில் தான் இன்றைக்கி இந்த செக்ஷன் 20A BCங்கிறத புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 20Bயில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை தொடர்பாக
ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், ஸ்பெஷல் கோர்ட்டுகள். அதே மாதிரி அந்த வழக்குகளை வந்து 12 மாதத்துக்குள்ளே முடிக்கணும், ஸ்பீடி டிஸ்போசல் செய்யணும், 12 மாதத்துக்குள்ளே முடிக்கணும். ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருந்ததுன்னா அதிலேருந்து ஒரு 6 மாத கால அவகாசம் எடுத்துக்கலாம். அப்போ 18 மாத கால அளவுக்குள்ள இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டுகளை நீதிமன்றம் கண்டிப்பாக விசாரணையை முடித்து தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த செக்ஷன் 20A 20B 20C சேர்க்கப்பட்டிருக்கு. இது 2018 ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். இப்போ வந்து நாம் கோர்ட்டில் அதிகமாக பார்க்கக்கூடியது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் அப்படின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வர்றது வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ கான்ட்ராக்ட், ஒரு சேல் அக்ரிமெண்ட் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ அந்த சேல் அக்ரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சூட்டு ஃபைல் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டோட தொடர்புடைய சட்ட பிரிவுகள் எவை எவை, அந்த சட்ட பிரிவுகளில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, வாதிக்கு என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, பிரதிவாதிக்கு என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு 18 தலைப்பில் பிரித்து பார்க்க போகிறோம். இந்த 18ல் ஏதாவது ஒன்றுக்குள்ளே தான் நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு வந்து வரும். இந்த 18 டிவிஷனாக பிரிச்சிருக்கிறதுல முதல் இது எதுன்னு பார்த்தா கோர்ட் ஃபீஸு. கோர்ட் ஃபீஸு எவ்வளவு கட்டணும், எந்த அடிப்படையில் கட்டணும், எந்த சட்டப்பிரிவில் கட்டணும். ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு 1 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கு, 50,000 ரூபா முன் பணம் கொடுத்தாச்சு, மீதி கொடுக்க வேண்டியது 50,000 ரூபா தான் பாக்கி இருக்குது. அப்போ இதில் எந்த அமௌண்ட்டுக்கு கோர்ட் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு வருது. ரெண்டாவது ஜூரிஸ்டிக்ஷன். ஜூரிஸ்டிக்ஷனுங்கிறது வந்து சொத்து எங்கே இருக்கோ அந்த கோர்ட்டுக்கு சூட்டு வருமா, அல்லது அக்ரிமெண்ட் எந்த ஊரில் வச்சு எழுதி கொள்ளப்பட்டதோ அந்த ஊரில் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிறத பிரச்சனையை பற்றி தான் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுது. அப்புறம் வேலிட் கான்ட்ராக்ட் இருக்கணும். இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்லேயே ரொம்ப முக்கியமானது இந்த பிளைண்டிஃப் ஃபைல் பண்ணக்கூடிய அந்த சேல் அக்ரிமெண்ட்டு அல்லது ஒரு கான்ட்ராக்டு, அது வந்து சட்டப்படி செல்லக்கூடியதாக இருக்கணும். இது 3வது விஷயம். 4வது விஷயம் வந்து கிரைய ஒப்பந்தம் வந்து கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கணுமா. பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தம் இருந்தால் அந்த அடிப்படையில் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு ஃபைல் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது 4வது விஷயம். இன்னொரு சந்தேகம் நமக்கு நிறைய பேருக்கு வரக்கூடியது இருக்குது. அன்டிவைடட் ஷேர். ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது, கூட்டு குடும்ப சொத்தை பொறுத்து ஒரு 5 பேருக்கு அதில் உரிமை இருக்குது. இப்போ அதில் 3 பேர் மட்டும் சேல் அக்ரிமெண்ட் எழுதி கொடுக்குறாங்க. அன்டிவைடட் ஷேர் ஹோல்டரில் பாக்கி 2 பேர் சேல் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடலை. இப்போ அன்டிவைடட் ஷேரை பொறுத்து எழுதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சேல் அக்ரிமெண்ட்டை வச்சு சூட்டு போட முடியுமா முடியாதா அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம். பெரிதாக பேசப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒரு கால அவகாசம் இருக்கணும். எவ்வளவு நாளுக்குள்ளே வந்து கால வரையறை சட்டம்ங்கிறது அது வேற. இது வந்து வாதி எவ்வளவு விரைவாக நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறாரு அப்படிங்கிறத தான் அந்த டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அப்புறம் இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ். எந்த தேதியில் வந்து சேல் அக்ரிமெண்ட் ஏற்பட்டதோ அந்த தேதியிலிருந்து சூட்டில் டிகிரி பிறப்பிக்கக்கூடிய நாள் வரைக்கும், தீர்ப்பு சொல்கிற நாள் வரைக்கும் வாதி வந்து தயாராகவும் இருக்கணும், விருப்பத்தோடவும் இருக்கணும். இதான் ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ். 8வது பாயிண்ட் நாம் பார்க்க போகிறது வந்து அந்த கிரைய ஒப்பந்தத்தில் ஒரு அமௌண்ட்டு பேசியிருப்பாங்க, சேல் கன்சிடரேஷன் 10 லட்சம்னு பேசியாச்சு. இப்போ 5 lakhs rupees வந்து ஆல்ரெடி பெய்டு. இப்போ மீதி 5 லட்சம் பாக்கி இருக்குது.
இந்த பாக்கி தொகையை வந்து சூட்டு ஃபைல் பண்ணும்போது கோர்ட்டுக்குள்ளே லாட்ஜ்மெண்ட் ஷெட்யூல் வச்சு போடணுமா வேண்டாமா, கோர்ட்டில் டெபாசிட் பண்ண வேண்டியது கட்டாயமா? இதுவும் நமக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான். அப்புறம் வாதி வந்து சுத்தமான கரங்களோட நீதிமன்றத்தை அணுகணும். இது வந்து ஒரு ஈக்யூட்டி ரிலீஃப்னு பார்த்தோம். ஈக்யூட்டி ரிலீஃப்ங்கும்போது நீதிமன்றம் தாராள மனசோட இந்த பிரச்சனையை அணுகணும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அப்போ வாதியும் அவருடைய தரப்பில் வந்து தாராள மனசோட நீதிமன்றத்துக்கு வந்திருக்கணும். எந்த விதமான கள்ளங்கபடமும் அவருக்கு இருக்கக்கூடாது, எந்த குற்றங்குறையும் அவர் தரப்பில் இருக்கக்கூடாது. நேர்மையான முறையில் நீதிமன்றத்தை வாதி அணுகி இருக்கிறாரா இல்லையாங்கிறதும் ஒரு தீர்வு காண வேண்டிய பிரச்சனை. இதுவுமே வந்து அந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டில் வந்து எந்த மாதிரியான ரிலீஃப் பரிகாரங்கள் கேட்கணும், எதெல்லாம் அப்ராப்ரியேட் ரிலீஃபு, அதே மாதிரி அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் அடிப்படையில் எத்தனை ரிலீஃப் கிடைக்கக்கூடியதாக இருக்கோ எல்லாத்தையுமே வாதி கேட்கணுமா அல்லது ஒரு சிலதை மட்டும் கேட்கலாமா? நாம் நிறைய பார்த்துருக்குறோம். சேல் அக்ரிமெண்ட்டை வச்சு இன்ஜெக்ஷன் சூட்டு ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து எப்படி நீதிமன்றம் அணுகும் அப்படிங்கிறதையும் நாம் பின்னாடி விரிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு முடிஞ்ச பிறகு அந்த தீர்ப்பாணை பிறப்பிக்கப்படும். தீர்ப்புரை மற்றும் தீர்ப்பாணை, அந்த டிகிரி. அந்த டிகிரி வந்து எந்த ஃபார்மட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த டிகிரியில் சில விஷயம் சொல்லாமல் விடுபட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி எக்ஸிக்யூஷனில் வந்து ரொம்ப பாதிக்கும். அதனால் வாதி அந்த வழக்கில் ஜெயித்தாலும் கூட அந்த வாதியோடைய வழக்கறிஞர் வந்து கண்காணிக்கணும். எதை பார்க்கணும்? டிகிரி வந்து ப்ராப்பர் ஃபார்மில் இருக்கா இல்லையா. அப்படி டிகிரி ப்ராப்பர் ஃபார்மில் இல்லை அப்படின்னா இம்மீடியட்டாக நடவடிக்கை எடுத்து அதை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இதையும் நாம் பின்னாடி விரிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு லிமிட்டேஷனை எப்படி கால்குலேட் பண்ணுறது? லிமிட்டேஷன் 3 வருஷம்னு நமக்கு தெரியும். அந்த 3 வருஷம் எந்த தேதியில் ஆரம்பிக்குது, எப்படி முடியுது அப்படிங்கிற லிமிட்டேஷனையும் நாம் வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு சூட்டு வந்து டிகிரி ஆயிடுச்சு கோர்ட்டில். டிகிரி ஆன பிறகு அந்த ஓஎஸ் பெண்டிங்காக இருந்த கோர்ட்டோடைய கண்ட்ரோல் ஓவர் த டிகிரி விடுபட்டு போகுமா, இல்லை புதுசாக அந்த சூட்டில் டிகிரி பிறப்பித்த பிறகும் எதையாவது ஒரு ஐஏவை ஃபைல் பண்ணி கூடுதல் ரிலீஃப் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த டிகிரி போட்ட உடனேயே அந்த கோர்ட்டோடைய அதிகாரம் முடிஞ்சு போயிடுமா? டிகிரி பாஸ் பண்ண பிறகும் அந்த நீதிமன்றத்துடைய அதிகாரம் தொடர்ந்து இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் செக்ஷன் வந்து 53A, அது இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டில் எப்படி தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய கேசஸில் வந்து இந்த ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டு கேட்காம விட்டுருவாங்க. ரீஃபண்ட் ஆஃப் ஏர்னஸ்ட் மணி, இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃபாக கேட்கணும். அப்படி ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃபாக கேட்காத பட்சத்தில் நீதிமன்றம் தானாக முன்வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருப்பா அப்படின்னு டிஃபெண்டண்ட்டுக்கு ஒரு உத்தரவை போட முடியுமா, முடியாதா? இந்த ரீஃபண்டை பற்றி நம்ம சென்னை மாண்புமிகு உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் வந்து டிஸ்கிரேஷனரி ரிலீஃப், ஈக்யூட்டி ரிலீஃப்னு பார்த்தோம். கோர்ட்டுக்கு வந்து டிஸ்கிரேஷனரி அதிகாரம் நிறைய இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸுக்கு தேவையான எல்லா விஷயத்தை ப்ரூஃப் பண்ண பிறகும் நீதிமன்றம் நினச்சிதுன்னு வைங்க, இதை டிகிரி கொடுத்தா டிஃபெண்டண்ட்டுக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை வந்ததுன்னா கூட இந்த சூட்டை வந்து நீதிமன்றங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடலாம். இது வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் செக்ஷன் 10 வந்து முன்னாடி இருந்தது, இந்த டிஸ்கிரேஷனரி பவர். இப்போ இந்த 2018 அமெண்ட்மெண்ட்டில் வந்து அந்த செக்ஷன் 10 வந்து
கம்ப்ளீட்டாக உருமாற்றம் பண்ணிட்டாங்க. ஒரு மேக்ஸ் மாதிரி வந்துருச்சு. அந்த செக்ஷன் 10ல் என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் டிகிரி வந்து எல்லாருக்குமே கிடைக்கும், சப்ஜெக்ட் டு சில கண்டிஷனை சொல்லியிருக்காங்க. ஒரு 3 கண்டிஷனை சொல்லியிருக்காங்க. இந்த 3 நிபந்தனைகளை யார் யாரெல்லாம் நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சூட்டு டிகிரி பண்ணித்தான் ஆகணும், கட்டாயமாக டிகிரி பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து 2018க்கு பிறகு ஏற்பட்டிருக்கு. கடைசியான விஷயம் நாம் பார்க்க போகிறது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்ட், இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டில் வந்து டிஃபெண்டண்ட்டுக்கு என்னென்ன டிஃபென்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போது அந்த டிஃபென்சஸ் எல்லாம் தெளிவாக நாம் சொல்லணும். இந்த விஷயத்தையும் பார்க்க போகிறோம். இதுதான் நாம் இன்றைக்கி பார்க்குறதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 18 விஷயங்கள். நான் இன்றைக்கி இப்போ இந்த பேசும்போது வந்து எந்த சைட்டேஷனையும் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. அந்த சைட்டேஷன்ஸ்லாம் கம்பைல் பண்ணி ஒரு சின்ன ஒரு புக்லெட் மாதிரி தயார் பண்ணியிருக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு அனுமதியோடு அதை வந்து நம்ம அட்வொகேட்ஸுக்கு வந்து லேட்டர் டைமில் சர்க்குலேட் பண்ணுவோம். அதில் வந்து நீங்கள் இந்த சைட்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அதனால் அந்த மாண்புமிகு உச்ச நீதிமன்றம், மாண்புமிகு உயர் நீதிமன்றங்கள் என்ன சொல்லி இருக்குது அப்படிங்கிற அந்த பிரின்சிபலை மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். பொதுவாக ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் ப்ளீடிங் என்ன அப்படின்னா, ஒரு பிராது எழுதும்போது எதெல்லாம் மனசில் கவனத்தில் ஒரு அட்வொகேட் எடுத்துக்கிடணும், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை எழுதும்போதும் இதே விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கணும். 3 விஷயம் இருக்குது. எவிடன்ஸ் வித்தவுட் எ ப்ளீடிங் இஸ் இம்மெட்டீரியல். நாம் நீதிமன்றத்தில் நிறைய சாட்சிகளை கொண்டு வந்து ஆஜர்படுத்தியாச்சு. ஆனால் பிராதில் வந்து வழக்குரையில் வந்து எதுவுமே இல்லை, ப்ளீடிங்கே இல்லை. ப்ளீடிங் இல்லாமல் எவிடன்ஸு விட முடியாது. ஒரு 2 டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணுறதுக்காக வாதி வந்து பெட்டிஷன் டு ரிசீவ் டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணுறாரு. அந்த ஐஏவை வந்து கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 டாக்குமெண்ட்டையும் வந்து கோர்ட்டெல்லாம் வாங்கிக்காது. அப்படி டிஸ்மிஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 டாக்குமெண்ட்டை பற்றி ப்ளீடிங்கே இல்லை, ப்ளீடிங்லேயே சொல்லப்படலை. ப்ளீடிங்கில் சொல்லாத நிலையில் வந்து இந்த 2 டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி மாண்புமிகு உயர் நீதிமன்றம் சொல்லிட்டு, அப்போது ப்ளீடிங் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி ப்ரூஃப் வித்தவுட் ப்ளீடிங் இஸ் ஜெனரலி irrelevant. நிறைய ப்ரூஃபை கொண்டு வந்து கொடுத்தாலும் ப்ளீடிங் இல்லைன்னா அந்த ப்ரூஃபால் எந்த பயனும் இல்லை. ரிலீஃப் விச் இஸ் நாட் ஃபவுண்டட் ஆன் த ப்ளீடிங்ஸ் cannot be granted. அதே மாதிரி என்னென்ன ரிலீஃப் கேட்டிருக்கோமோ, என்னென்ன பரிகாரங்கள் பிராதில் கோரப்பட்டிருக்கோ, அந்த பரிகாரத்துக்கு அவசியமான விஷயங்கள் வந்து ப்ளீடிங்கில் கண்டிப்பாக இருக்கணும். இந்த 3 பொதுவான ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ப்ளீடிங். இப்போ ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேசஸில் வந்து கூடுதலாக சில விஷயங்களில் வந்து கவனம் செலுத்தணும். அதாவது ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம் இருக்குது. இந்த ஒப்பந்தத்தை வந்து செயல்படுத்த பிரதிவாதி முன் வரலை. இப்போ வாதிக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தா இந்த பிரச்சனை தீந்துரும், போதுமான பரிகாரமாக இருக்கும். பணம் இழப்பீட்டு தொகை கொடுப்பது போதுமான பரிகாரமாக இருக்கிற பட்சத்தில் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கிடைக்காது. அப்போ பிராதில் என்ன சொல்லியிருக்கணும், எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுத்தாலும் இந்த வயலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்னால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்காது. வாதிக்கு வந்து இர்ரிப்பேரபிள் லாஸ் ஏற்பட்டிருக்கு, ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் டிகிரி கொடுத்தா தான் அது சரியாகும், இழப்பீடு கொடுத்தாலும் ஈடு ஆகாது அப்படிங்கிற ப்ளீடிங் வந்து பிளைண்டில் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி எந்தெந்த இஷ்யூஸு எழுவினாக்கள் வந்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தா, வெதர் தேர் இஸ் எ வேலிட் அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி சூட் ப்ராப்பர்ட்டி. எல்லா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்லேயும் முதல்
இஷ்யூவாக இதுதான் இருக்கும். ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை போடுறோம். இந்த சேல் அக்ரிமெண்ட்டு வெதர் வேலிட் இன் லா, அதுதான் ஃபஸ்ட்டு இஷ்யூஸ். சட்டப்படி செல்லக்கூடியதாக இருக்குதா, சப்போர்ட்டட் வித் டியூ கன்சிடரேஷன் இருக்குதா, அது ஜென்யூன்னஸ் இருக்குதா. அப்போ முதல்ல அந்த வேலிடிட்டி ஆஃப் தி அக்ரிமெண்ட்டை பற்றி தான் முதல் எழுவினா இருக்கும். அப்போ இதை பற்றி ப்ளீடிங்ஸில் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரெண்டாவது விஷயம், பிளைண்டிஃப் வந்து எல்லா நாளும் தயாராக இருந்தார், இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக ஒப்பந்தம் போடப்பட்ட தேதியிலிருந்து தயாராக இருக்கிறாரு, விருப்பத்தோடு இருக்கிறாரு அப்படிங்கிறதும் வந்து ப்ளீடிங்கில் வரணும். ஆனால் இப்போ 2018 அமெண்ட்மெண்ட்டில் வந்து செக்ஷன் 16 உட்பிரிவு சி, செக்ஷன் 16 சப்கிளாஸ் சியில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா ப்ளீடிங் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்ட்டாங்க. ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸை பொறுத்து ப்ளீடிங்கில் எதுவும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் ட்ரையலில் ப்ரூஃப் பண்ணால் போதும், ஆனால் கண்டிப்பாக ட்ரையலில் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ட்ரையலில் ஒரு எழுவினா இருக்கணும், சாட்சியத்தை அனுமதிக்கணும் அப்படின்னா ப்ளீடிங் இருந்தால் தான் முடியும். அப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டு இன் 16C வந்து ஒரு நல்ல முறையில் ஏற்பட்ட அமெண்ட்மெண்ட்டாக இல்லையா, இதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத சில சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அப்போ இப்போ நாம் பார்க்க வேண்டியது வேலிட் அக்ரிமெண்ட்டு அப்படிங்கிறது ப்ளீடிங்கில் வரணும். வாதி வந்து தயாராக இருந்தார், விருப்பத்தோடு இருந்தாருங்கிறது ப்ளீடிங்கில் வரணும். லிமிட்டேஷனுக்குள்ளே சூட் ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வரணும். அதே மாதிரி நீதிமன்றத்தை அணுகுவதில் வந்து பெரிய அளவில் காலதாமதம் எதுவும் ஏற்படலை. பிரதிவாதி வந்து ஒப்பந்தத்தை நிறைவேற்ற மறுத்துட்டார்னு சொன்ன உடனேயே டிலே இல்லாமலே நாங்கள் கோர்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதையும் ப்ளீடிங்கில் சொல்லணும். இப்போ இந்த விஷயமெல்லாம் ப்ளீடிங்கில் இருக்கணும். இது நாம் பொதுவாக பார்த்த ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஒவ்வொரு சூட்டையுமே வந்து அதனுடைய நேச்சர் எப்படி இருக்குது, சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி இருக்குது, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொருண்மைகள் ஃபேக்ட்ஸ் வித்தியாசமாக இருக்கும். அப்போ ஒரு சூட்டுக்கு பொருந்தக்கூடிய ஃபார்முலா இன்னொரு சூட்டுக்கு பொருந்தாது. அப்போ ஒவ்வொரு சூட்டையும் தனித்தனியாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவான ரூல். இப்போ எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் நம்ம சொன்ன அந்த 18 விஷயங்களை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்க போகிறோம். கோர்ட் ஃபீஸு. இந்த கோர்ட் ஃபீஸுங்கிறது தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட்ஸ் வேல்யூவேஷன் ஆக்டில் செக்ஷன் 42A இன் கீழே வந்து கிரைய ஒப்பந்தம் எவ்வளவு தொகைக்கு போட்டிருக்கோமோ அந்த முழு தொகைக்கும் கோர்ட் ஃபீஸு கட்டணும். 3% அமௌண்ட்டு கட்டணும். அட்வான்ஸ் அமௌண்ட்டை கழிச்சிட்டு இப்போ பிரதிவாதிக்கு எவ்வளவு பாக்கி வச்சுருக்கிறோமோ அதுக்கு மட்டும்தான் கட்டணும் அப்படிங்கிறது இல்லை. சேல் கன்சிடரேஷன் எவ்வளவு பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கோ அந்த ஒட்டுமொத்த அமௌண்ட்டுக்கும் தான் செக்ஷன் 42Aல கோர்ட் ஃபீஸு கட்டணும். இது கோர்ட் ஃபீஸு. ரெண்டாவது ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி வந்து தேவக்கோட்டையில் இருக்குது. சிவகங்கையில் உள்ள ஒரு நபர் வந்து அதை வாங்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் இந்த தேவக்கோட்டையில் இருக்கக்கூடிய சொத்தின் உரிமையாளர் வந்து திருநெல்வேலியில் வசிக்கிறார். இப்போ சிவகங்கையில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து திருநெல்வேலிக்கு போகிறாரு. திருநெல்வேலியில் வச்சு ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு எழுதி 2 பேரும் கையெழுத்து போடுறாங்க. சொத்து இருக்கிறது தேவக்கோட்டையில், சேல் அக்ரிமெண்ட்டு எழுதி கொள்ளப்பட்டது திருநெல்வேலியில். இப்போ எந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அதை நிறைய முன் தீர்ப்புகள்லாம் தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டுங்கிறது சொத்து தொடர்பான வழக்கு. சொத்து அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு பார்த்துருக்குறோம். இது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தொடர்பான ஒரு வழக்கு.
அப்போ சிபிசியில் செக்ஷன் 16 16க்கு கீழே ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதோ, எந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்கு உட்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கோ அந்த நீதிமன்றத்தில் தான் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ மூணாவது விஷயம் வேலிட் கான்ட்ராக்ட். இந்த சேல் அக்ரிமெண்ட் வந்து சட்டப்படி செல்லுபடி ஆகுமா, இது தொடர்பான பிரச்சனைகளை பற்றி நாம் முழுமையாக புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னால் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயும் நாம் சில சட்டப்பிரிவுகளை பார்க்கணும். இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஃப்ரீ கன்சென்ட் ஆஃப் பார்ட்டிஸ், இரு தரப்பினரும் முழு மனசோட சம்மதத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நிரூபணமாகணும். அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்ட பார்ட்டிகளுக்கு வந்து காம்பிட்டன்ட் டு என்டர் இன்டு கான்ட்ராக்ட். இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமையும் அதிகாரமும் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டுக்கும் கன்சிடரேஷன் இருக்கணும். அந்த கன்சிடரேஷன் வந்து லாஃபுல் கன்சிடரேஷனாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ஒப்பந்தத்தின் மூலம் செயல்படுத்தக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து லாஃபுல் ஆப்ஜெக்டாக இருக்கணும். சென்னையிலேருந்து ஒரு பையனை கடத்தி கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சா 10 லட்சம் ரூபாய் தாரேன், இது அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட், கடத்திட்டு வர்றது. இது பொறுத்து வந்து ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. முக்கியமான விஷயம், இந்த கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு கீழே சில ஒப்பந்தங்கள்லாம் வாய்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, டெக்ளர்டு டு பி வாய்டு. அப்படி வாய்டு கான்ட்ராக்டாக இருக்கக்கூடாது. ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும், காம்பிட்டன்சி இருக்கணும், லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும், லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும், வாய்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 10 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் தான் டிஃபென்ஸு லாயர் வந்து எடுப்பார். இந்த ஒப்பந்தத்தை எழுதிக்கிறதுக்கு ஃப்ரீ கன்சென்ட் இல்லை சார் அப்படிம்பார். அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்தை எழுதி கொடுத்த நபருக்கே உரிமை கிடையாது இந்த சொத்தின் மேலே அப்படின்னு சொல்லலாம். அப்போது செக்ஷன் 10 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து நல்ல தரவாக நம்ம மனசில் பதிய வச்சுருக்கணும். இந்த அக்ரிமெண்ட் டு செல் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள், இந்த சேல் அக்ரிமெண்ட்டு. இந்த சேல் அக்ரிமெண்ட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரை விடவும் நமக்கு ஒரு உரிமையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. யார் பேரில் அக்ரிமெண்ட் ஏற்பட்டிருக்கோ அவருக்கு உரிமை வந்து இந்த உலகத்துக்கு எதிரான ஒரு உரிமையாக வருது. எப்படின்னா இந்த சொத்தை கிரையம் வாங்கிறதுக்கு அவருக்கு உரிமை ஏற்பட்டிருக்கு. அதாவது கிரையம் வாங்கிறதுக்கு உரிமை இந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில். இப்போ வேலிட் கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் முடிவுக்கு வந்ததுன்னா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேஸில் ஜெயிக்க முடியாது. வேலிட் கான்ட்ராக்டுங்கிறத வந்து ப்ளீடு பண்ணியிருக்கணும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் விட்டுருக்கணும். தேர் ஷுட் பி எவிடன்ஸ் ரிலேட்டிங் டு தி ஐடென்டிட்டி ஆஃப் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி அக்ரிமெண்ட். இப்போ சேல் அக்ரிமெண்ட்டு போட்டுருவாங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை பொறுத்து முழுமையான டீட்டெயில்ஸ் இருக்காது. அக்ரிமெண்ட்டில் ஒரு கிராமத்து பேரை போட்டுருவாங்க, சர்வே நம்பரை போட்டுருவாங்க, அதுக்கு எவ்வளவு எக்ஸ்டெண்ட் அதில் இருக்குன்னு போடணும். கிடச்சிதுன்னா அதுக்கு 4 மால் விவரத்தை சொல்லணும். இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் இருந்தால் தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நாளைக்கு இந்த டிகிரியை வந்து ஜெயித்தாலும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போ அந்த சொத்தை பொறுத்து ரொம்ப இறைச்சலாக இருக்க அன்மியூட் பண்ணி விடலாம் மற்றவங்களை. மற்ற எல்லாரும் கொஞ்சம் நீங்கள் வந்து மியூட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு வாய்ஸ் வந்துட்டே இருக்கு, பாட்டு சத்தம்லாம் கேட்குது. கொஞ்சம் மியூட் பண்ணுறீங்களா மற்றவங்கெல்லாம்?
அப்போ சேல் அக்ரிமெண்ட்டை அட்வொகேட்டு கையில் வாங்கி பார்த்த உடனே அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் பர்டிகுலர்ஸும் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ நாம் 4ஆவதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அன்ரெஜிஸ்டர்டு அக்ரிமெண்ட் ஆஃப் சேல். இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் வந்ததுனால அன்ரெஜிஸ்டர்டு சேல் அக்ரிமெண்ட்டை அடிப்படையாக வச்சு கேஸு ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேசிக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. செக்ஷன் 17 அமெண்ட்மெண்ட்டு ஏற்பட்டிருக்கு. ஒரு வாய்ஸு பாட்டு சத்தம்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ தான் கட் ஆகிருக்கு. அன்ரெஜிஸ்டர்டு சரி 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 அப்படி செய்யுங்க. நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆல் மியூட்டு போட்டு விடுங்க. எஸ், இப்போ நாய்ஸ் இல்லை. இப்போ அன்ரெஜிஸ்டர்டு சேல் அக்ரிமெண்ட்டை அடிப்படையாக வச்சு சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் போட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் போட முடியுங்கிறது தான் பதில். ஏன்னா செக்ஷன் 49 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் இருக்குது. அந்த ப்ரொவிசோ கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஆவணம் ஒன்று பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் கொல்லாட்ரல் பர்பஸுக்காக, துணை நோக்கத்திற்காக நீதிமன்றத்தில் சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட்டுங்கிறது ஓரல் அக்ரிமெண்ட்டு பெர்மிசிபிள் அண்டர்லாம். அப்போ அந்த அக்ரிமெண்ட் இருந்ததுங்கிறத எடுத்து சொல்கிறதுக்கு இந்த சேல் அக்ரிமெண்ட்டை கொல்லாட்ரல் பர்பஸுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாததுனால என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னால், எந்த சேல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் பொசஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த சொத்தோடைய அனுபவத்தையும் பார்ட்டிக்கு மாற்றி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய கேசஸில் மட்டும்தான் அந்த சேல் அக்ரிமெண்ட்டுங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம். மற்றபடி அன்ரெஜிஸ்டர்டு சேல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு பல்வேறு முன் தீர்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் பதிவு செய்யப்படாத சேல் அக்ரிமெண்ட்டை வச்சு கேஸ் போட முடியுமா முடியாதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு தேவையில்லை. அமெண்ட்மெண்ட் வந்த பிறகும் பதிவு செய்யப்படாத ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை வச்சு சூட் ஃபைல் பண்ணால் கோர்ட்டு எடுத்துக்கிடுவாங்க. இப்போ அன்டிவைடட் ஷேரை பொறுத்து ஏற்படக்கூடிய சேல் அக்ரிமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். செக்ஷன் 44 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, அன்டிவைடட் ஷேரை கூட ஒரு பார்ட்டிக்கு ஏலினேட் பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பிரிவினை செய்யப்படாத சொத்துக்களை கூட உரிமை மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சட்டப்பிரிவு 44 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கோஓனர் அவருக்கு எவ்வளவு பாக உரிமை இருக்குதோ அந்த பாக உரிமையை பொறுத்து உயில் எழுதி வைக்கலாம், சேல் டீடு எழுதி கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏன் சேல் அக்ரிமெண்ட் எழுதி கொள்ள முடியாது? இதுதான் அந்த பேசிக் பிரின்சிபல். அதே மாதிரி ஒரு கோஷேரர் அவருடைய பாகத்தை இன்னொரு கோஷேரருக்கு தான் ஏலினேட் பண்ணணும் அப்படின்னு எந்த சட்டத்திலையும் சொல்லப்படலை. ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு சேல் பண்ணலாம். அப்போ அன்டிவைடட் ஷேரை பொறுத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சேல் அக்ரிமெண்ட்டை அடிப்படையாக வச்சு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு ஃபைல் பண்ண முடியும். ஆனால் என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால், அது பிரிவின்றி தான் கிடச்சிருக்கும். பிரிவின்றி 4இல் 1 பாகம் அல்லது பிரிவின்றி 5இல் 3 பாகம். இப்போ அந்த மொத்த சொத்தில் இந்த பிரிவினை செய்யப்படாத 3 பாகம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போ பொசஷனை எடுக்கிறதுல தான் பிரச்சனை வருது. அன்டிவைடட் ஷேரை பொறுத்து சேல் அக்ரிமெண்ட் போட முடியும், அது வேலிடுன்னு பார்த்தோம். ஆனால் சூட்டில் ஜெயித்தாலும் பாக பிரிவினை பரிகாரம் எக்ஸ்ட்ராவாக கேட்கணும். என்னுடைய 3 பங்கு ஷேர் எங்கே இருக்கோ அதை பொறுத்து
ஒரு முதல்நிலை தீர்ப்பானை பிறப்பிக்கணும்னு பாகப்பிரிவினை பரிகாரம் அடிஷனலாக இந்த சூட்டில் கேட்கணும். அதே மாதிரி டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், வெதர் தி டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் எ கான்ட்ராக்ட். நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து 1993 மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டு ஒன்று இருக்குது. சாந்த்ராணி வெர்சஸ் கமல் ராணி அப்படிங்கிற வழக்கு. அந்த வழக்கில் டைம் இஸ் நாட் அன் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, நடைமுறையில் இருக்குது. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தா டைம் இஸ் நாட் அன் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அந்த வழக்கிலே சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த கிரைய ஒப்பந்தத்தில் சேல் அக்ரிமெண்ட்லேயே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 1 வருஷ காலத்துக்குள்ளே வந்து இந்த கிரைய ஒப்பந்தத்தை வந்து கண்டிப்பாக செயல்படுத்தி ஆகணும் அப்படின்னு. அப்போ அந்த 1 வருஷ காலத்தில் ஏன் செயல்படுத்த முடியலை அப்படிங்கிறதுலேருந்து எவ்வளவு விரைவாக நீதிமன்றத்தை அணுக முடியுமோ வாதி வரணும். காலதாமதமே அவருடைய தரப்பில் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய பட்சத்தில் அதுக்கு காரணங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டைம் இஸ் நாட் அன் எசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டுகளெல்லாம் பார்த்தா டைம் இஸ் நாட் அன் எசன்ஸுங்கிறத அப்படி மொத்தமாக எல்லா சூட்டுக்கும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்கு உரிய காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இப்போ நிறைய முன் தீர்ப்புகள்லாம் வந்தாச்சு. அப்போ டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் எ கான்ட்ராக்ட்னு தான் நாம் மனசில் வச்சுக்கிடணும். சொத்தை கிரைய வாங்கிறதுக்காக ஒப்பந்தம் போட்டாச்சு. அந்த ஒப்பந்தத்தை எவ்வளவு விரைவாக முடியணுமோ அவ்வளவு விரைவாக செயல்படுத்துறதுக்கு வாதி தயாராக இருக்கணும். அதில் தான் ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸும் வருது. இப்போ இந்த ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் வந்து கண்டிப்பாக பிராதில் ஏன் சொல்லப்பட்டிருக்கணும்னா, சிபிசியில் வந்து ஒவ்வொரு சூட்டுக்கும் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. அப்பெண்டிக்ஸ் ஏல வந்து ஃபார்ம்ஸ் நிறைய மாடல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபார்ம் நம்பர் 47 பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டுக்காக உண்டான ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் வந்து இன்பில்ட்டாக உள்ள லைன் வந்து plaintiff has been is always ready and willing to perform his contract அப்படிங்கிறது அந்த ஃபார்மெட்லேயே உள்ள சங்கதி. இதை தான் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் செக்ஷன் 16C சொல்லியிருக்காங்க. அதை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் 2018 அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாலும் சிபிசியில் இந்த ஃபார்ம் வந்து அன்அமெண்டடாக தான் இருக்குது. ப்ளீடிங்ஸை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டர் 6 ரூல் 3 என்ன சொல்லுதுன்னா, இந்த உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் படிவங்கள் வழங்கப்பட்டிருக்கும் போது அந்த படிவத்தின் அடிப்படையில் தான் பிராது தாக்கல் செய்யப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ சிபிசி அடிப்படையில் பார்க்கும்போது ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸை வந்து கண்டிப்பாக பிராதில் சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொல்லாத பட்சத்தில் வழக்கில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த ரெடினஸ்னால் என்ன, வில்லிங்னஸ்னால் என்ன? ரெடினஸ்ங்கிறது வந்து அந்த பாக்கி கிரைய தொகையை கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட அந்த ஃபைனான்சியல் கெப்பாசிட்டியை எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கணும். பேங்கில் வந்து பணம் டெபாசிட்டில் இருக்குது, அல்லது அவருடைய மனைவியோடைய நகை வந்து நிறைய இருக்குது, அதை வந்து அடமானம் வச்சு பாக்கி தொகையை என்னால் கொடுக்க முடியும், அப்படி எவிடன்ஸ் விடலாம். அதே மாதிரி பேங்கில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக லோன் அப்ளை பண்ணி லோன் சேங்ஷன் ஆகிருக்கு. அப்போ இந்த ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸில் ரெடினஸ்ங்கிறது வந்து பாக்கி கிரைய தொகையை செலுத்துவதற்கு வாதியின் தகுதி என்ன, அவர்கிட்ட ஃபைனான்சியல் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணாலே போதும்.
இப்போ பேங்க் பாஸ்புக்கை எடுத்து கோர்ட்டில் ஒரு டாக்குமெண்ட்டாக மார்க் பண்ணிட்டா போதும், பாக்கி கிரைய தொகையை கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். இது ரெடினஸ். வில்லிங்னஸ் எது அப்படின்னா, பணம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த பணத்தை பிரதிவாதிக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார் வாதி. அதே மாதிரி அந்த கிரைய பத்திரத்தை எழுதி பதிவு செய்கிறதுக்கும் வாதி தயாராக இருந்தார். இதெல்லாம் எவிடன்ஸில் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இதுதான் அந்த வில்லிங்னஸ். பாக்கி கிரைய தொகையை கொடுக்கறதுக்கு பணம் இருக்குது, அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார். கிரைய பத்திரத்தை எழுதி சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வாதி தயாராக இருந்தார், ஆனால் பிரதிவாதி வரலை. இப்போ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வாதிக்கு எது கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டீஸு. இப்போ வந்து சூட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி வாதி பிரதிவாதிக்கு ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு கண்டிப்பாக அனுப்பணும் அப்படின்னு சட்டத்தில் இல்லை. ஆனால் அந்த ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வந்து அந்த லீகல் நோட்டீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நாம் மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடினஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பணத்தை வந்து வழக்கு தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி பிரதிவாதிக்கு டிடி எடுத்து அனுப்பணும், இல்லை செக்கு கொடுக்கணும், இல்லை பணத்தை கொண்டுட்டு கையில் போனேன் அவர் வாங்க மறுத்துட்டார் அப்படிலாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி கேஸை ஃபைல் பண்ணும்போது நீதிமன்றத்தில் ஆரம்பத்திலே டெபாசிட் பண்ணணுங்கிற அவசியமும் சட்டத்தில் சொல்லப்படலை. ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகு நீதிமன்ற ஆர்டரில் சொல்லப்பட்ட தேதிக்குள்ளே வந்து அந்த பாக்கி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணால் போதும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ப்ரொவிஷன். அப்போ இந்த மீதி தொகையை வந்து முதல்ல செல்லான் லாட்ஜ்மெண்ட் ஷெட்யூல் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீதிமன்றம் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, லாட்ஜ்மெண்ட் ஷெட்யூல் வச்ச பிறகு இந்த வாதிக்கிட்ட பொருளாதார வசதி இருந்தது, அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எவிடன்ஸாக பயன்படும். இது ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ்ஸு. அப்புறம் அந்த பணத்தை கொடுக்குற சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி வாதி வந்து நீதிமன்றத்துக்கு சுத்தமான கரங்களோடு அணுகணும் அப்படின்னு சொன்னோம். அவர் தரப்பில் வந்து எந்த விதமான ஒரு குற்றங்குறையுமே இருக்கக்கூடாது. இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறதுல எதையாவது ஒரு தவறை வந்து வாதி எந்த காலத்திலையும் செஞ்சிருக்கக்கூடாது. பணம் வச்சிருந்தார், கிரைய பத்திரத்தை எழுதுறதுக்கு தயாராக இருந்தார். இந்த சூழ்நிலையில் பிரதிவாதி ஒரு லீகல் நோட்டீஸை வாதிக்கு அனுப்புகிறாரு. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து பணத்தை எனக்கு கொண்டு வந்து தரவும் இல்லை, பத்திரத்தை எழுதி பதிவு செய்கிறதுக்கு நீங்கள் தயாராகவும் இல்லை அப்படின்னு டிஃபெண்டன்ட் ஒரு நோட்டீஸை அனுப்பிட்டாருன்னு சொன்னால், அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தில் கொடுக்கப்பட்ட கால அளவு முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால், அப்போ இந்த லதார்ஜிக் ஆட்டிடியூட் ஆஃப் தி பிளைன்டிஃப், அதாவது ரொம்ப விருப்பத்தோடு அவர் இல்லைன்னு முடிவாயிரும். அப்போ வாதியுடைய கான்டாக்ட் வந்து அன்பிளமிஸ்டு, எந்த விதமான மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது, பேட் பிஹேவியர் வாதி தரப்பில் இருக்கக்கூடாது, சுத்தமான கரங்களோட நீதிமன்றத்துக்கு அவர் வரணும். இதுதான் அந்த விஷயம். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டில் எந்த மாதிரியான பரிகாரங்களை கேட்கணும்? இப்போ சூட்டு ஃபைல் பண்ணுற தேதியில் வந்து என்னென்ன காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அட்வொகேட் ஆஃபீஸில் உட்காந்து கிளைண்ட்டிட்ட கேட்டு லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்போ சேல் அக்ரிமெண்ட்டு போட்டாச்சு, அதில் டைம் 1 வருஷம் இருக்குது, இன்னும் 1 வருஷம் முடியலை, ஒரு 3 மாதம்தான் ஆயிருக்கு. இந்த தேதியில் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்போ வந்து சூட் ஃபார் இன்ஜெக்ஷன் வரும். வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும் கேட்டு
அந்த சேல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணலாம். ஏன்னா இன்னும் 9 மாதம் நமக்கு சேல் அக்ரிமெண்ட் படி டைம் இருக்குது. ஆனால் அந்த வாதி வந்து வக்கீல்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எழுதி கொடுத்த அந்த கிரைய ஒப்பந்தத்தை பிரதிவாதி மதிக்கிறது இல்லை, நான் உனக்கெல்லாம் எழுதி தர முடியாது, அந்த கிரைய ஒப்பந்தம் செல்லாது, இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த சேல் அக்ரிமெண்ட் படி செயல்படுறதுக்கு பிரதிவாதி தயாராக இல்லைங்கிறதையும் தெரிஞ்சு போச்சு. அப்போ இப்படி காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும்போது, அல்லது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு ஏலினேட் பண்ணிட்டார், வித்துட்டார், இந்த சேல் அக்ரிமெண்ட்டை சப்ரஸ் பண்ணி கிரயம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போ இந்த சேல் அக்ரிமெண்ட்டை அவர் மதிக்கலை, மீறிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து வெறும் இன்ஜெக்ஷன் சூட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன மாதிரி சூட் போடணும்? ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு தான் போடணும் சூட்டு. இந்த சூட்டில் வேறு என்னெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 22 சொல்லியிருக்கு. ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டு சட்டப்பிரிவு 22 இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டில் என்னென்ன ரிலீஃப்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ரிலீஃப்களை கேட்க தவறிட்டோம்னா பின்னாடி நமக்கு கிடைக்காது. பொசஷன் கேட்கலாம், ரெக்கவரி ஆஃப் பொசஷன். கேஸில் ஜெயித்த பிறகு அந்த பிரதிவாதிக்கிட்டே இருந்து நமக்கு சுவாதீன பரிகாரமும் கேட்கணும். பார்ட்டிஷன் கேட்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அன்டிவைடட் ஷேரை பொறுத்து சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அப்போ பார்ட்டிஷன் கண்டிப்பாக கேட்கணும். கேட்க தவறுனா பின்னாடி இதை ரெக்டிஃபை பண்ண முடியாது. அதே மாதிரி மூணாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃபாக அட்வான்ஸ் அமௌண்ட்டை திருப்பி கொடுங்கிறத ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃபாக கண்டிப்பாக கேட்கணும். செக்ஷன் 22 ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்படி கேட்காம விட்டுட்டோம், பொசஷன் கேட்கல, பார்ட்டிஷன் கேட்கல, ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் மணியை கேட்க விட்டுட்டோம். சூட்டு பெண்டிங்காக இருக்கும்போது எப்போ வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சூட்டு முடியறதுக்கு முன்னாடி, டிகிரி சொல்கிறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்த ரிலீஃப்களை கேட்கலாம். கேட்கலன்னா பின்னாடி கிடைக்காது. அதே மாதிரி செக்ஷன் 24 ஒரு பார் இருக்குது. ஏதாவது காம்பன்சேஷன் வேணும்னு வச்சா, இப்போ இந்த சேல் அக்ரிமெண்ட்டை வந்து டிஃபெண்டன்ட் மீறிட்டார், அதனால் நஷ்டம் ஏற்பட்டு போச்சு, இழப்பீட்டு தொகை வேணும். அப்போ இந்த இழப்பீட்டு தொகையும் வந்து நாம் வந்து சூட்டு ஃபைல் பண்ணும்போதே சேர்த்தே கேட்டுறணும். அதுக்கு ப்ளீடிங்ஸில் சொல்லணும் என்னென்ன இழப்பு ஏற்பட்டிருக்கு, இந்த இழப்புகளை ஈடு செய்வதற்கு எவ்வளவு பணம் இழப்பீடாக தரணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி இழப்பீடு பற்றி எதையுமே பிளைண்டில் சொல்லலைன்னா அதற்கு பிறகு தனியாகவும் சூட்டு போட முடியாது, இழப்பீடு கேட்க முடியாது. இதுதான் செக்ஷன் 22, 24 உள்ள விஷயம். அதனால் பிளைண்டு தயார் பண்ணும்போது இந்த விஷயத்துலலாம் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃபாக எது எது கண்டிப்பாக கேட்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே பிளைண்டில் சொல்லிடணும். அதே மாதிரி டிஃபெண்டண்ட்டாக யார் யாரை சேர்க்கணுங்கிறதையும் அவசியமாக பார்க்கணும். இப்போ வந்து நம்மளுடைய சேல் அக்ரிமெண்ட்டை சப்ரஸ் பண்ணி வேற ஒருத்தருக்கு சேல் பண்ணிட்டாரு. டிஃபெண்டன்ட் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கரையம் செஞ்சு கொடுத்துட்டாரு. இனிமே தான் நாம் சூட்டு போட போகிறோம் அப்படின்னா அந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசரையும் வந்து கண்டிப்பாக ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும் சூட்டில். அதே மாதிரி இன்னொரு ரிலீஃபு, அந்த சப்சிக்வெண்ட் பார்ட்டிக்கு எழுதி கொடுத்த சேல் டீடு வந்து சட்டப்படி செல்லாது, என்ன கட்டுப்படுத்தாதுங்கிறதையும் கேட்கணும். இதுவும் அப்ராப்ரியேட் ரிலீஃப் தான். தேர்ட் பார்ட்டிக்கு எழுதி கொடுத்த சேல் டீடை வந்து செட்டசைட் பண்ணியும் கேட்கணும். அந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசரை ஒரு டிஃபெண்டண்டாகவும் கட்சி சேர்க்கணும். அப்படி சப்சிக்வெண்ட் பர்ச்சேசருக்கும் வந்து இந்த D1க்கு என்னென்ன டிஃபென்சஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அவருக்கும் அந்த டிஃபென்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. வாதி வந்து ரெடியாக இல்லை, வில்லிங்காக இல்லை அப்படிங்கிற டிஃபென்ஸை வந்து இந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசரும் வந்து சூட்டில் எடுக்கலாம், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலாம்.
அப்போ இது வந்து அவசியமான தரப்பினர்கள் யார் யாருன்னு பார்த்தா சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் வந்து கண்டிப்பாக கட்சி சேர்க்கப்பட வேண்டும். சரி, அதே மாதிரி அன்டிவைடட் ஷேரை நாம் வந்து சேல் அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கோம். 5 பாக உரிமையாளர்கள் இருக்கிறாங்க. 5 பாக உரிமையாளர் இருக்கும்போது 3 பேர்கிட்ட தான் நாம் வந்து சேல் அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். இதில் வந்து பார்ட்டிஷன் கேட்க போகிறோம். அன்டிவைடட் ஷேர் தானே இருக்குது. அப்போ பார்ட்டிஷனும் வந்து ஒரு அப்ராப்ரியேட் ரிலீஃப் தான். அப்போ இந்த தாவா சொத்துக்கு யார் யாருக்கு அன்டிவைடட் ஷேர் உரிமை இருக்கோ அவங்கள எல்லாம் அவசிய தரப்பினராக கண்டிப்பாக கட்சி சேர்க்கணும். சரி, பெண்டிங் சூட்டில் வந்து ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, அவரை கட்சி சேர்க்கணுமாங்கிறது அவசியம் இல்லை. சூட்டு ஃபைல் பண்ண பிறகு சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் வந்தாருன்னா அவரை கட்சி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அது வாதியோடைய விருப்பம். சுப்ரீம் கோர்ட்லேருந்து அப்படி சொல்லிட்டாங்க, வாதியை வந்து கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் அந்த டிகிரிக்கு அதே வேல்யூ உண்டு. இந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர்கிட்ட இருந்து ரெக்கவரி ஆஃப் பொசஷன் கேட்குறதுக்கோ உண்டு. ஆனால் சூட்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு பர்ச்சேஸ் நடந்ததுன்னு சொன்னால் அவரை ஏன் கட்சி சேர்க்கணும்? இப்போ இந்த வாதிக்கு வந்து 1ஆம் பிரதிவாதி மட்டும் கிரையப்பத்திரம் எழுதி கொடுத்தா போதுமா? டைட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆயிருமா? சட்டப்படி ஆகாது. எப்படின்னு கேட்டால், சூட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி சேல் அக்ரிமெண்ட் நிலுவையில் இருக்கும்போதே ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு ப்ராப்பர்ட்டியை எழுதி கொடுத்து சேல் டீடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்பட்டுட்டு ப்ராப்பர்ட்டியோடைய பொசஷனையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். அப்போ அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து உரிமை டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அவர் போனஃபைடு பர்ச்சேசருங்கிற பிளி எடுக்கிறாரு. சேல் அக்ரிமெண்ட் இருக்கிறது எனக்கு தெரியாது, இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ அதை சேல் கன்சிடரேஷனாக கொடுத்து தான் நான் இந்த சொத்தை கிரையம் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற பிளியை வந்து சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் எடுப்பார். அந்த பிளியை ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவர் ஜெயிச்சிருவார், நமக்கு வந்து கேஸு தோற்று போயிடும். அப்போ வாதிக்கு வந்து டிகிரி கிடைக்கிற பட்சத்தில் அந்த டிகிரியை நிறைவேற்றுவதற்காக சேல் டீடை யாரெல்லாம் சேர்ந்து எழுதி கொடுக்கணும்? D1 எழுதி கொடுக்கணும், அவர் தான் ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. D2 சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர், அவரும் சேர்ந்து இந்த சேல் டீடை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும். அப்படி 2 பேரும் சேர்ந்து சேல் டீடு எழுதி கொடுத்தாதான் வாதிக்கு சட்டப்படி அந்த சொத்து போய் சேரும். இதுதான் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம். அதனால் சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் வந்து ஒரு அவசிய தரப்பினர் தான். அதே மாதிரி ஒரு டிகிரி வந்து என்ன ஃபார்மில் இருக்கணும், என்ன வடிவத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, D1ம் சேர்ந்து சேல் டீடை எக்ஸிக்யூட் பண்ணணும், சப்சிக்வெண்ட் பர்ச்சேசரும் சேர்ந்து வாதிக்கு கிரையப்பத்திரத்தை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு அந்த டிகிரியில் சொல்லியிருக்கணும். அந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசரை வந்து விட்டுறக்கூடாது. டிகிரியில் 2 பேரும் சேர்ந்து கிரையப்பத்திரம் எழுதி கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த டிகிரியில் வாசகங்கள் கண்டிப்பாக வரணும். அதே மாதிரி அந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர்கிட்ட பொசஷன் போயிட்டுன்னு வைங்க, D2 is hereby directed to hand over the possession to the plaintiff அப்படின்னு வரணும். இதுதான் சரியான டிகிரி. இது இருக்காங்கிறத அட்வொகேட் வந்து உறுதி செஞ்சுக்கணும். இப்போ லிமிட்டேஷன், சேல் அக்ரிமெண்ட் 3 வருஷத்துக்குள்ளே சூட் ஃபைல் பண்ணலான்னு தெரியும். 1 வருஷத்துக்குள்ளே சேலை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும்போது அந்த 1 வருஷ கால அவகாசம் எப்போ முடியுதோ அதிலேருந்து 3 வருஷம். ஆர்டிகிள் 54 ஆஃப் லிமிட்டேஷன் ஆக்ட். சரி, கிரைய ஒப்பந்தத்தில் வந்து எவ்வளவு நாளுக்குள்ளே சேல் டீடு போடணும் அப்படின்னு எந்த கால அவகாசமும் நிர்ணயம் பண்ணலை. அப்போ இந்த லிமிட்டேஷன் என்னைக்கு ஆரம்பிக்குது? எந்த தேதியில் பிரதிவாதி வந்து நான் அந்த கிரையத்தை எழுதி தரமாட்டேன்னு மறுக்கிறாரோ, பிரதிவாதி மறுக்கிற விஷயம் எப்போ வாதிக்கு தெரிய வருதோ அந்த தேதியிலிருந்து 3 வருஷம். இப்போ பிரதிவாதி என்ன சொல்கிறாரு? நான் சேல் அக்ரிமெண்ட் படி கிரைய பத்திரம் எழுதி தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயம் வாதிக்கு என்னைக்கு தெரிய வந்ததோ அதில் இருந்து 3 வருஷத்துக்குள்ளே
இந்த சூட்டை வந்து கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். இந்த 3 வருஷம் கடந்து போயிட்டுன்னு சொன்னால் ஆர்டிக்கிள் 54க்கு உட்பட்டு வராது. கால வரையறையை கடந்து தாக்கல் செய்யப்பட்ட எந்த வழக்கிலையுமே பரிகாரத்தை வழங்க முடியாது அப்படிங்கிறது செக்ஷன் 3 லிமிட்டேஷன் ஆக்ட். ஒவ்வொரு அட்வொகேட்டுமே அந்த செக்ஷன் 3 லிமிட்டேஷன் ஆக்டையும் மனசில் வச்சுருக்கணும். கால வரையறைக்கு அப்பால் தாக்கல் செய்யப்படக்கூடிய வழக்குகளை நிராகரிக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் அந்த செக்ஷன் 3லேருந்து தான் கிடைக்கிது. கால தாமதத்தை மன்னிக்கிற அதிகாரம் செக்ஷன் 5ல் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ டிகிரி பிறப்பித்த உடனேயே நீதிமன்றத்துடைய அதிகாரம் முடிஞ்சு போயிடுதா அப்படின்னா இல்லை. ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டில் கேஸு ஜெயித்த உடனேயே முடிஞ்சு போகாது. செக்ஷன் 28ல் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 28 ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில், அதாவது டிகிரி கிடைச்சாலும் கூட இந்த டெலிவரி ஆஃப் பொசஷன், பார்ட்டிஷன், செப்பரேட் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இப்போ எக்ஸிக்யூஷன் ஆஃப் சச் கன்வேயன்ஸு, லீஸு, இதெல்லாம் பிரச்சனை இருக்கும்போது தனியாக அதே கோர்ட்டில் ஒரு ஐஏவை ஃபைல் பண்ணி ரிலீஃபு கேட்க முடியும். நம்ம இப்போ பிளைண்டு ஃபைல் பண்ணும்போது சில விஷயங்களை கேட்காம விட்டால் பின்னாடி கிடைக்காதுன்னு பார்த்தோம். ஆனால் செக்ஷன் 28ல் சில விஷயங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னாலே ரெக்கவரி ஆஃப் பொசஷன் அதில் இன்க்ளூசிவாக தான் இருக்கும் அப்படின்னு நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு. அப்போ அந்த ரெக்கவரி ஆஃப் பொசஷனை கேட்டு தனியாக திரும்ப வழக்கு போட வேண்டியது இல்லை. அதே கேஸில் ஒரு ஐஏவை போட்டு ஒரு ஆர்டரை வாங்கி இந்த ரெண்டையும் சேர்த்து எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நாம் நிறைய பார்த்துருக்குறோம். பார்க் பெர்ஃபார்மன்ஸ் செக்ஷன் 53A. இந்த 53A ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டுக்கு கீழே சில உரிமைகள் வந்து வாதிக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த உரிமைகளை பெறுவதற்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 53A சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை பொறுத்து பதிவு செய்யப்பட்ட கிரைய ஒப்பந்தம் இருந்தால் மட்டும்தான் வாதிக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்க் பெர்ஃபார்மன்ஸ் அட்வர்ஸ் பொசஷன். இப்போ இந்த ரெண்டையும் ஒரு சேர வந்து வாதி வந்து ப்ளீடிங்கில் எடுக்க முடியாது. அதாவது வாடகைக்கு இருக்கிறாரு அல்லது குத்தகைக்கு இருக்கிறாரு, லீஸு டெனன்சி அக்ரிமெண்ட் இருக்குது. இப்போ இந்த வாடகைக்கு இருக்கிறவர்கிட்டயே உரிமையாளர் வந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு. இப்போ இந்த சேல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் 53Aக்கு கீழே இந்த வாடகைதாரருக்கு சில உரிமைகள்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஏற்கனவே லீஸ் இருக்குது, டெனன்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர்டு சேல் அக்ரிமெண்ட் தான் போடணும். இப்போ இந்த சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த டெனண்ட் சூட் ஃபைல் பண்ணுறாரு. இந்த கிரைய ஒப்பந்தத்துப்படி என்கிட்ட தான் சொத்தை விற்கணும்னு கேட்குறாரு, முதல் பரிகாரம். ரெண்டாவது அட்வர்ஸ் பொசிஷன் கேட்காரு. இந்த சொத்தில் நான் 12-13 வருஷமாக நான் வாடகைதாரராக குத்தகைதாரராக இருந்துட்டேன், இந்த சொத்து என் அனுபவத்தில் தான் இருக்குது, அதனாலுமே எனக்கு முன்னுரிமை தரணும் அப்படின்னு அட்வர்ஸ் பொசிஷனை கேட்க முடியாது. அந்த சேல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் செக்ஷன் 22 நாம் பார்த்துட்டோம். ஷூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஷூட்டு ஃபைல் பண்ணும்போதே அதில் ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃபாக கேட்கணும். If the court comes to the conclusion that the sale agreement cannot be enforced, இந்த கிரைய ஒப்பந்தம் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு நீதிமன்றம் வரும்போது மாற்று பரிகாரமாக நான் ஏற்கனவே செலுத்தி இருக்கிற முன்பணத்தை பிரதிவாதி எனக்கு தர்றதுக்கு நீங்கள் உத்தரவு போடணும் அப்படிங்கிற பரிகாரத்தை கண்டிப்பாக கேட்கணும். அப்படி கேட்காத பட்சத்தில் வந்து நீதிமன்றம் ஷோமோட்டோவாக வந்து
அட்வான்ஸ் அமௌண்ட்டை திருப்பி கொடுங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ரிலீஃப் வந்து டிஸ்கிரேஷனரி ரிலீஃபா அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 10ல் வந்து அமெண்ட்மெண்ட் வந்துட்டு, அந்த அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு பார்த்தா செக்ஷன் 11 சப்கிளாஸ் 2, செக்ஷன் 14, செக்ஷன் 16, 16 இந்த 3 செக்ஷனுக்கும் உட்பட்டு வாதி வந்து எல்லா பொருண்மைகளையும் மெய்ப்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் டிகிரியை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. மே கிராண்ட் த ரிலீஃப்னு இருக்கும், முன்னாடி மே MAY மேன்னு இருந்தது. அதை இந்த 2018 அமெண்ட்மெண்ட்டில் எடுத்துட்டு ஷேலுன்னு போட்டுட்டாங்க. கண்டிஷனாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, செக்ஷன் 11(2) பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் செக்ஷன் 11 உட்பிரிவு 2 என்ன சொல்லுதுன்னா, சில ட்ரஸ்டி வந்து ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு அதிகாரம் இருக்காது. அந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு, மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் உரிமை இருக்கும். ஆனால் இந்த ட்ரஸ்டி என்ன செஞ்சிருவார், கிரயம் பண்ணுறதுக்காக அவருடைய அதிகாரத்தை மீறி கிரைய ஒப்பந்தம் போட்டிருப்பார். இந்த கிரைய ஒப்பந்தத்தை வந்து செயல்படுத்த முடியாது. இதுதான் செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2. அதே மாதிரி செக்ஷன் 14லேயும் வந்து எக்ஸப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. 14ல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பர்சனல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 16லேயும் சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து நாம் வந்து அந்த பிராது எழுதும் போதே மனசில் வச்சுக்கணும். செக்ஷன் 14ல் முதல் விஷயம் 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் என்னென்னா, பிரிவு 20க்கு கீழே வந்து பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் நடந்து முடிஞ்சு போச்சுன்னா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. அப்போ செக்ஷன் 20ங்கிறதையும் நாம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு பரிகாரத்தை நீதிமன்றம் கொடுக்குதுன்னு வைங்களேன், ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் டிகிரி கொடுத்தா அதை நீதிமன்றம் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த சூட்டையும் வந்து நீதிமன்றம் அனுமதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது நீதிமன்றத்துடைய தொடர்ச்சியான கண்காணிப்பு அவசியங்கிற சூழ்நிலையில் வாதிக்கு பரிகாரம் கிடைக்காது. அதே மாதிரி அந்த ஒப்பந்தத்தில் மைன்யூட் டீட்டெயில்ஸ் இன்வால்வ் ஆகிருந்தது. ஒரு வீடு கட்டணும்னு ஒப்பந்தம் இருக்கலாம், என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணுங்கிறது மைன்யூட் டீட்டெயில்ஸ். அந்த மாதிரி மைன்யூட் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அதை பொறுத்தும் பரிகாரங்கள் கிடைக்காது. அதே மாதிரி செக்ஷன் 16ல் பர்சனல் பார்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள் வந்ததுன்னா அதுவும் கிடைக்காது. அப்போ செக்ஷன் 10ல் முன்னாடி இருந்த டிஸ்கிரேஷனரி ரிலீஃபை எடுத்துட்டு நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை வந்து சுருக்கிட்டாங்க. கண்டிப்பாக வாதிக்கு இந்த ரிலீஃபை கொடுத்து தான் ஆகணும், சப்ஜெக்ட் டு செக்ஷன் 11 to 14, 16 சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சூட்டில் டிஃபெண்டண்ட்டுக்கு எந்த மாதிரியான டிஃபென்சஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்ப்போமே. கான்ட்ராக்ட் வந்து சட்டப்படி செல்லாது. அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்தை மீறினதுனால என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கோ இழப்பீட்டு தொகையை கொடுத்தா சரியாயிரும். அதே மாதிரி இந்த நீதிமன்றத்தினுடைய டிஸ்கிரேஷனரி ரிலீஃபை பயன்படுத்தி இந்த கேஸை தள்ளுபடி பண்ணலாம், இப்படி டிஃபென்ஸ் எடுக்கலாம். இப்போ கான்ட்ராக்ட் வந்து வேலிட் அக்ரிமெண்ட்டாக இல்லையாங்கிறத வந்து கான்ட்ராக்ட் ஆக்டில் இன்கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டி, இந்த ஒப்பந்தம் போடுறது ஆட்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்தில் ஒரு உறுதியான தன்மையே இல்லை, அன்சர்டனிட்டி இருக்குது. ஆப்சன்ஸ் ஆஃப் கன்க்ளூடட் கான்ட்ராக்ட், ஒரு முழுமையான ஒப்பந்தம் ஏற்படலை. வாய்ப்பு இருந்தால் நான் உனக்கு விற்கிறேன், என்னுடைய சொத்து கிரயம் கொடுக்கணுங்கிற அவசியம் ஏற்படும் போது நான் உனக்கு கிரயம் பண்ணுறேன் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டால் அது வந்து ஒரு கன்க்ளூடட் கான்ட்ராக்ட் கிடையாது. ஃப்ராடு இருக்கக்கூடாது. அப்போ ஃப்ராடை டிஃபென்ஸ் எடுக்கலாம். இதில் ஃப்ராடு நடந்திருக்கு, பயமுறுத்தி வாங்கிட்டாங்க, அச்சுறுத்தி வாங்கிட்டாங்க, மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடாது. மெட்ராஸில் 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதில் ஏங்கிற ப்ராப்பர்ட்டியை தான் விற்க வராருன்னு நினச்சிட்டு நான் ஒப்பந்தத்தில் கையெழுத்தை போட்டுட்டேன்.
ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் பி ப்ராப்பர்ட்டியை தான் எழுதி வச்சுருக்கிறாங்க, மிஸ்ரெப்ரசன்டேஷன். நான் போய் நேரில் பார்த்தது ஏங்கிற ப்ராப்பர்ட்டி தான், அதை நினச்சிட்டு தான் நான் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுட்டேனுங்கிற டிஃபென்ஸை எடுக்கலாம். மிஸ்டேக்கு. அதே மாதிரி இல்லீகாலிட்டி, வாண்ட் ஆஃப் அத்தாரிட்டி டு என்டர் இன்டு கான்ட்ராக்ட், இதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் 10லேருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளை வந்து வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும். இதெல்லாம் தான் இந்த பிரதிவாதிக்கு கிடைக்கக்கூடிய டிஃபென்ஸு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ வாதி வந்து இந்த சூட்டை ஃபைல் பண்ணும்போது எந்த மாதிரியான விஷயங்களை ப்ளீடிங்கில் சொல்லணும், ட்ரையலில் எந்த மாதிரியான பொருண்மைகளை மெய்ப்பிக்கணும், எந்த மாதிரியான சாட்சியங்களை முன்னிலை செய்யணும், யார் யார் அவசிய தரப்பினர், அட்வான்ஸ் அமௌண்ட்டை திருப்பி கேட்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃபாக கேட்கணும், அதே மாதிரி ரெக்கவரி ஆஃப் பொசிஷன், இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இதில் ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா அதையுமே வந்து டிஃபெண்டன்ட் வந்து ப்ராதில் டிஃபென்ஸாக எடுக்கலாம். இப்போ நாம் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் பல்வேறு வழக்குகளை சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை தான் தொகுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் அந்த செக்ஷன் 9ங்கிறது வந்து டிஃபெண்டண்ட்டுக்கு உரிய செக்ஷன். அவர் வந்து கான்ட்ராக்ட் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா டிஃபென்சஸையும் எடுக்கலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுக்கறது செக்ஷன் 9 மட்டும்தான். செக்ஷன் 10லேருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் வந்து வாதி பிரதிவாதி 2 பேருமே கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டுங்கிறத பற்றி இந்த வெபினார் செஷனில் 2வது வகுப்பு இன்றைக்கி நாம் வந்து சேல் அக்ரிமெண்ட் தொடர்பான விஷயங்களெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த அளவில் இன்றைக்கி நிகழ்ச்சியை வந்து நான் முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் நாம் வந்து இன்னும் மொத்தம் 42 செக்ஷன் உண்டு, 25 வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். இனி வரக்கூடியதும் முக்கியமானது தான், டெக்ளரேஷன் சூட்டு, அதே மாதிரி இன்ஜெக்ஷன் சூட்டு. இதுதான் நம்ம சபார்டினேட் நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய அதிக எண்ணிக்கையிலான வழக்குகள். அப்போ இந்த கேசஸோட தொடர்புடைய அந்த டெக்ளரேஷன் இன்ஜெக்ஷன் சம்பந்தப்பட்ட சட்ட பிரிவுகளை நாம் வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லி என்னுடைய உரையை இத்தோடு முடித்து கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி.